பாரதிய ஜனதா பார்லிமென்ட் குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மூத்த தலைவர் அத்வானி முன்மொழிய, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோர் வழிமொழிய பிரதமராக மோடி தேர்வு செய்யப்பட்டார். நரேந்திர மோடி தலைமையில் லோக்சபா தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா 282 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சிகள் 54 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்றன. 15வது லோக்சபாவை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஞாயிறன்று கலைத்த நிலையில், பாரதிய ஜனதாவின் புதிய எம்பிக்கள் கூட்டம் பார்லிமென்ட் மைய மண்டபத்தில் செவ்வாயன்று நடந்தது. கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த கூட்டத்தில் மூத்த தலைவர் அத்வானி பார்லிமென்ட் குழு தலைவர் பதவிக்கு நரேந்திர மோடி பெயரை முன்மொழிந்தார். அதை இன்னொரு மூத்த தலைவரான முரளி மனோகர் ஜோஷி வழிமொழிந்தார். தொடர்ந்து சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, வெங்கையா நாயுடு, நிதின் கட்காரி ஆகியோர் வழிமொழிந்து பேசினர். அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதாவின் பார்லிமென்ட் குழு தலைவராகவும் பிரதமராகவும் நரேந்திர மோடியை ஒருமனதாக தேர்வு செய்வதாக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிரதமர் பதவிக்கு மோடி தேர்வு செய்யப்பட்ட போது பாரதிய ஜனதா எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்து மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஸ்ரீ நரேந்திர பாய் மோடி கே நாம் கி घोषणा करता हूं. அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைவர்கள் மற்றும் எம்பிக்கள் பூங்கொத்து அளித்து மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டத்தை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் கூட்டம் நடந்தது. தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, அகாலி தளம் தலைவர் பிரகாஷ் சிங் பாதல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா, மைத்துனர் சுதீஷ், பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி, புதிய நீதி கட்சி தலைவர் சண்முகம், ஐஜேகே தலைவர் பச்சைமுத்து ஆகியோரும் கூட்டத்தில் பங்கேற்றனர். பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து கூட்டணி கட்சித் தலைவர்கள் பூங்கொத்து மற்றும் சால்வை அளித்தனர். இதைத் தொடர்ந்து நடந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மதிமுக அரசியல் ஆலோசனைக் குழு செயலாளர் மலர்மன்னன் இறுதிச் சடங்கில் பங்கேற்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ திருச்சி சென்றுவிட்டதால் இதில் பங்கேற்கவில்லை.